இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் பாத்துக்கணும், ஒரு குழந்தைய பாத்துக்கணும், ஒரு மதர் இன் லா பாத்துக்கணும், ஒரு ஃபாதர் இன் லா பாத்துக்கணும். ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி திடீர்னு தூக்கி நம்ம தலை மேல போடுற மாதிரி இருக்கு. உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சி சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மாண்டி போட்டுதாயி. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் 30,000 வாங்குற எல்லாருமே அப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயா ராஜா, ஏதோ புத்தி கட்ட நாய்ங்க புரியாம பேசிக்கிட்டான். நான் உங்களை அலோவ் பண்றேன். நீங்க வேலைக்கு போறதுனாலும் ஓகே, போகலனாலும் ஓகே. அலோவ் பண்றதுக்கு எனக்கு அதேதான் இப்ப நான் திருப்பி கேக்குறேன். நீங்க யார் எங்களை அலோவ் பண்றீங்கன்னு கேட்டோம். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. தீபன், நான் மதி, ஐம் ஓகே வித் யூ. சரியா? நாளைக்கே அப்பா அம்மாவோட மாப்பிள்ளை பார்க்க வரேன். சரியா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. முதல் முறையா திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்களும் எனக்கு திருமணத்திற்கு பெண் கிடைக்கல, திருமண கனவோடு இருக்கேன்னு சொல்ற ஆண்களும் சந்திக்கிற ஒரு இடமாக இன்றைக்கு நீயா நானா மேடை மாறுகிறது. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. திருமணம் வேண்டும். என்னடா இங்க ஆரம்பிச்சாங்க? we want wife டேய், we want wife னு சொல்லாதடா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. இப்போ நீங்க நிறைய பேர் திருமண கனவுகளோட ஆண்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது திருமண கனவு பாட்டெல்லாம் இருக்கா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்கிற. நெக்ஸ்ட் இதுதான் நான் அந்த மியூசிக் வரும்போதே கல்யாணம் அந்த கனவுக்கு போய் உள்ள என்ட்ரி Feeling ஆயிடும். வந்துரும். அந்த போடு தன்னன்னா கேடி தங்கிட்ட கேடிடா. ஐயோ ஐயோ ஐயோ. சார் நன்றி சொல்ல உனக்கு ஆ. அதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது நம்மளோட பேரோட நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆனந்த தாண்டவத்தில் இருந்த கனகான்கிறேன் சாங். அதுல பாட்டு லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் தோழர்களும் என் தேழர்களும் நம்ம கேலி செய்ய. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அந்த மணமகளே மருமகளே வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். வாராயே தோழி வாராயோ, இந்த பாடல்லாம் பண்ணுவாங்க. ஐயா, வீட்ல கல்யாண கலை கட்டிடுச்சு. இனிமே உனக்கு தினம் ட்ரீம் தான். நம்மள பாக்குறதுக்கு, நம்மள காக்குறதுக்கு, நம்மள வந்து அதிகாரம் பண்றதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு கனவு தான் நம்ம மைண்ட்ல அப்படியே வந்துட்டே இருக்கும். எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ, எப்படி இருப்பானோ. உலகம் பிறந்தது எனக்கா. பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வைக்கிறாப்புல, என்னை பார்த்துக்க காத்துக்க அதிகாரம் பண்ண. இதெல்லாம் உங்களுக்கு திருமண கனவுகள். உங்களுக்கு திருமணத்தை பற்றி உங்களுடைய நைட் மேர் என்ன? எப்பா திருமணம் அப்படின்ட்டாலே ஒரு பயம் அல்லது ஒரு எரிச்சல். இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சார் முதல்ல வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, பயங்கரமா நடக்கணும். அதுவே ஒரு பயங்கர நைட்மேர். ஏன்னா பெண்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் பண்ணி நீங்க பொண்ணை எடுத்துக்கோங்க, அது கூட வந்து ஏதோ ஓகே நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன், இன்னையில இருந்து இது உங்களோட ப்ராப்பர்ட்டி. எஸ்ப்பா இந்த குழந்தை உனது கரத்தினில் ஒப்படைக்கின்றோம் ஐயா. இவங்க திருமண கனவுகள் சொல்றாங்க. உங்க நைட் மேர் என்ன? என்னுடைய பிரைவசில இருந்து நானா இருக்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. வர வர சோம்பேறித்தனம் கூடி போச்சுப்பா உனக்கு. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ. டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்கம்ஃபர்ட்ல போய் முடியுது. அதனால எனக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வேண்டாம். You just want to be yourself. Yes, I'm enough அப்படின்னு எனக்கு தோணுது. I'm enough. தம்பி போ. நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போ. மேரேஜ் ஆச்சுன்னா நான் வந்து என் பேரண்ட்ஸை லெஃப்ட் பிஹைண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடணும். அது ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. அதானே உலக வழக்கம். நகை சார் பொதுவா வந்து ஒரு கல்யாணத்துக்காக நகை சேர்க்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாவே பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா பயந்துட்டாயா. இத ஒன்ன வச்சு எனக்கு கதற வரேன். ஓகே, நான் நேராடி கேள்விக்கே வந்துறேன். நான் மேட்ருக்கு வர்றேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல? சொன்னா தீத்துற போறியா? சார் ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஒன்று ரொம்பவே பார்க்குறாங்க சார். அதாவது ஹெல்த்தியா இருக்கணும், லைக் வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும். ஆயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. லைக் பையன் வீட்டு சைடில் இப்போ நான் வந்து ஃபேமிலியிலேருந்து லவ் வந்திருக்கேன். மேரேஜ் பண்ணுங்க. வீணா என்னை குலகாரன் ஆக்கிறாத போயிரு. இல்லை சார், லவ் மேரேஜில் வந்து ஆக்சுவலி நான் லவ் பண்ணியிருக்கேன் 2-3 தடவை. ஹேட் அ லவ். எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7வது வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க? பட் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பிரேக் ஆயிருக்கு. எனக்கு எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இது சுத்தம் இல்ல தம்பி. சின்ன வயசுலேருந்து நிறைய திருமணம் சார்ந்த கேள்விகள் இருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்? ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராப்பரான எந்த ஆன்சரும் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதில்ல. வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. சாக்ரிஃபைஸ் சார். திருமணம்னாலே நம்மளோட ஓன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்பர் 1, ஐ ஹேவ் டு கிவ் பர்த்.
நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. we are seeing our parents, we are seeing our grandparents. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ண எனக்கு அது பிடிக்கலங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் பாத்துக்கணும், ஒரு குழந்தைய பாத்துக்கணும், ஒரு மதர் இன் லா பாத்துக்கணும், ஒரு ஃபாதர் இன் லா பாத்துக்கணும். ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி திடீர்னு தூக்கி நம்ம தலை மேல போடுற மாதிரி இருக்கு. உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சி சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மண்டி போட்டு தாயி. இது நினைச்சா இட்ஸ் லைக் எதுக்காக அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க உன்னோட உடம்பு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? அப்ப திருமணம் குழந்தை இரண்டையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்றப்ப திருமணம் வேணாம்னு உங்களுக்கு திருமணம் வேண்டாம். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். நான் என்ன சொல்ல, திருமணத்தையும் குழந்தையும் நீங்க கனெக்டே பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கங்களே. வேண்டாம். அதான் கேள்வி. ஏன்னா பசங்க ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க சார். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிட்டு இருக்கா. எந்திரா நான் தற்கொலை பண்ண பெற்று எடுக்கிறது, அதாவது குழந்தைய பெற்று எடுக்கிறது அப்படின்றது அப்போ அவ்வளோ பெரிய பொக்கிஷமான விஷயம். ஒரு மிகப்பெரிய தாழ்மை தன்மையை யாரு பிச்சை மகனா நொச்சமாவே பெண்மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது பிரச்சனை என்னன்னா, இந்த இப்படி பேசுறதுனால தான் இதுதான் நாங்க இம்மெச்சூர்னு சொல்றோம். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவே நம்ம பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா இப்ப நம்ம இங்க உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டோம். நம்ம பேரண்ட்ஸ் நினைக்கல, நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன் நான். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இப்ப நீங்க சிங்கிளா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, எவ்வளவு நாட்கள் உங்களால சர்வே பண்ண முடியும் தனிமையா? I can survive forever. Women live longer than men. Do you know that? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. தமிழ் இருக்கல எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? பரதேசி எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. ஆணோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பெண் தேவைப்படுது. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். அவரு கொஞ்சம் தடுமாறுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆணுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆணின் தேவை இல்லையான்னு கேட்கிறாரு. ஐயோ டீக்கடக்காரா, நீ யாச்சும் சொல்லக்கூடாதா ஐயா? ஒன்ஸ் ஒரு பெண்மணி தனியா இண்டிபெண்டன்ட்டா வாழ கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏன் நான் ஒருத்தரோட வைஃப், நான் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி, அப்ப ஒருத்தர் இந்த இடத்துக்கு இந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாங்கிங்னஸ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல வந்திருப்பா. இல்ல நீங்க கரெக்டா அவர் சொன்ன லைன்லயே போங்க. நீங்க ஆட் ஆன் பண்ணிடுறீங்க. என்னண்ணே எருமமானு சொல்றா, என்னென்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. கம்யூனிட்டி பத்தில அவர் சொல்லவே இல்லை, ரைட்டா? அதே மாதிரி உமன் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு அவர் சொல்லவும் இல்லை. ஏய், நீ வானத்தை பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீ ஒரு ஃப்ராடுன்னு. ரைட்டா? நீங்க உங்களுடைய கருத்தியல் எல்லாத்தையும் இது மேல வச்சுட்டே போறீங்க. அவர் கிளியரா சொல்றாரு, யூ கேன் பி இண்டிபெண்டன்ட் ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? இப்போ நம்ம விரும்புற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே விட்டு கொடுத்தாதான் அவங்க நமக்காக இருப்பாங்க அப்படின்னா அது தேவையில்ல. இல்லையா? அப்படிலாம் இல்லையேம்மா. அப்படிதான் சார் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இருக்குடா. கணவன் 2 பேரும் விட்டு கொடுக்குறாங்க வாழ்க்கையில. உங்க வீட்ல யாரு விட்டு கொடுத்து நீங்க பாத்தீங்க கணவன்ல? என்னோட அப்பா அம்மா 2 பேரும் விட்டு கொடுத்து தான் வாழ்றேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அம்மா சொல்றீங்களா? அம்மா தான் மோஸ்ட்லி விட்டு கொடுக்குறாங்க. அப்பா எந்த இடத்துல விட்டு கொடுத்து நீங்க பாத்தீங்க? அவர் சொல்லலையே அப்பா அம்மா 2 பேருங்கற. அம்மா விட்டு கொடுக்குறாங்க. அட போங்க, நீங்க கஸ்டமர் ஃப்ரீயா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தா எங்களை மாதிரி மக்கள் எப்படி வந்து போவாங்க? நான் 100% உறுதியா சொல்றேன், உங்க கணவர் உங்களுக்கு விட்டு கொடுப்பார். வாழ்த்துக்கள். நட்பு தான் முக்கியம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நீங்க ஜோசியராங்க, ஏங்க ஜோசியர் மாதிரி நீங்க ஜோசியர் பேசுறீங்க? அவர் உண்மையாவே ஜோசியரா? உண்மையிலே ஜோசியர். நீலாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? உள்ள வரையில என்ன நினைச்சிட்டு வரீங்கன்னா, அவன் என்னுடைய கரியரை வந்து என்டாஸ் பண்ண மாட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மியூச்சுவலாவே வர மாட்டேங்கிறீங்க, எதிர்த்தரப்பா நினைச்சிட்டு உள்ள வரீங்க. இப்ப என்னமா சொல்ற? சரி ஓகே சார், அவங்க சொல்ற மாதிரியே வச்சு நாங்க போறோம்னு வெச்சுக்கோ. அவங்க லாங் லைஃப் வர மாட்டாங்க சார். ஆமா, நீங்க இங்கேயும் நிறைய ஜோசியக்காரங்க இருக்கீங்க, அங்கேயாவது ஒரு ஆள் இருக்கார். ஜோக்கே ஆனாவே இப்படிதான். இது வந்து ப்ரீ ஜட்ஜ் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருக்க எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப பெண்களை பத்தி சொல்றது எதுவுமே ப்ரீ ஜட்ஜ் கிடையாதுன்னு நான் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டாங்க, அதனால பெண்கள் எல்லாம் காதலில் ஏமாற்றுகிறவர்கள் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும், மீசியை வச்சுட்டா கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. அது எப்படி சார் ஒத்துக்க முடியாதுல? அதே மாதிரி தான் ஆண் எல்லாமே திருமணத்துல பெண்ணை வந்து அடிமைப்படுத்திடுவான்னு சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச இல்லையா? இதுல இன்னொரு சைடு இருக்கு. திருமணத்துக்கு பெண்ணு கிடைக்கல, ஆனா திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கு. அப்போ ஒரு திருமண ஏக்கம் இருக்கும்ல, அந்த திருமண ஏக்கம் எப்படிப்பட்டது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கல்யாணம் பண்ணிடுவாங்க. டெய்லி பார்க்கும்போது எப்படா கல்யாணம் பேசுவாங்க. ஏப்பா அழுகுற முரியசா? என்னதான் வந்து வெளியில ஜாலியா பேசிக்கிட்டாலும் யாராவது ஒருத்தவங்க எப்போ உனக்கு கல்யாணம் கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும்.
ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கேட்க சொல்கிறேன், இந்த சோழியே சொல்கிறேன், யாராவது ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, எப்போ கல்யாணம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்காக மட்டும் பேசல, என்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 30,000 சம்பளம் வாங்குற தனிப்பட்ட மனிதருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா? உன் கண்ணில் இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பார்க்குறேன். அவங்களோட வாழ்க்கையெல்லாம் 30,000 வாங்குற எல்லாருமே அப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயா ராசா, ஏதோ புத்தி கட்ட நாய்ங்க புரியாம பேசிக்கிட்டான். இப்போ 30,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்கிறார். சார், அவனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்காங்க சார். 30,000 என்னோட சேலரின்னு வச்சுக்கலாம். நீங்க வேலைக்கு போனாலும் போகலாம், போக வேண்டாம்னாலும் ஓகே. இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க இருக்கலாம். நீங்க என் வீட்டில் தான் வந்து இருக்கணும், நான் அங்க வர மாட்டேன். அப்படி சொல்லி இது எல்லாத்துக்கும் நீங்க ஓகே அப்படின்னா கண்டிஷனே இல்ல. தாராளமா உங்களுக்கு பொண்ணு இப்பவே கிடைக்கும். ரைட் தான். இது எல்லாமே ஓகேவா? ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. சோ நான் வந்து வீட்ல என்ன பண்ணும், டிவி பார்த்துட்டு ஜாலியா இருந்தா ஓகேவா? ஓ, அது உங்க இஷ்டம். வீட்ல நீங்க மாவு அரைக்கலாம், தாராளமா பாத்திரம் கழுவலாம், வரேங்க. துணி நீங்க துவைக்கலாம். தட் இஸ் யோர்ஸ். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். நான் உங்களை அலோவ் பண்றேன். நீங்க வேலைக்கு போறதுனாலும் ஓகே, போகலனாலும் ஓகே. அலோவ் பண்றதுக்கு எனக்கு அதேதான் இப்ப நான் திருப்பி கேக்குறேன். நீங்க யார் எங்களை அலோவ் பண்றதுன்னு கேட்டோம். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. 30,000 salary வச்சு நீங்க ஃபேமிலியை ரன் பண்ணி காட்டுறீங்க. பத்தாதுங்க எனக்கு சார். ஏன் பத்தாது? இப்பதான் அவருக்கு 30,000 பத்தாதுன்னு சொல்றதுக்கு எல்லாம் எங்களை பார்த்து கை நீட்டி கேட்டீங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்க கட்டின துணியோட வாங்க, நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். நான் சமையல நான் புரியுதா? நோ, நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேன். தீபன், நான் மதி, ஐம் ஓகே வித் யூ. சரியா? நாளைக்கே அப்பா அம்மாவோட மாப்பிள்ளை பார்க்க வரேன். சரியா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. நானே வந்துறேன். நான் சென்னையில இல்ல, கூப்பிட்ட உடனே மாப்பிள்ளை பார்க்க வரோம். மாப்பிள்ளை பார்க்க வரோம். ஓகே, மாப்பிள்ளை பார்க்க வரோம். வாங்க தாராளமா வாங்க. இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா. ஏன் உதிருக்கு இந்த ஏரியாவுல பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். ஆக்சுவலா அவங்க ஒரு நரேஷன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீ ரொம்ப நாளா இயல்பாக செஞ்சுட்டு இருக்க விஷயத்த நான் சொல்றப்போ உனக்கு ஆத்திரம் வருகிறது ஏன்னு கேக்குறாங்க. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இல்ல, எனக்கு இது சரியான இடமா இருந்ததுனால இந்த கேள்வியில கேட்டேன். மத்தபடி எல்லா இடத்துலயும் கேள்வி ஐ மீன் கோபப்படாம நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே வேலை செய்து மச்சான். இங்க பேசினாதான் அது வெளியே வருங்கிற ஒரு தாட், அதனால தான் நான் இங்க பேசினேன். மத்தபடி அந்த கோபத்தை வந்து நான் வேற மாதிரி தான் நான் என் குழந்தைங்க மூலமா தான் அதை நான் சொல்லி கொடுத்தேன். உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.